இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2425ல் வந்து நம்ம சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டில் எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அதாவது நான் ஃப்ரண்ட் பேஜ்லேருந்தே நான் காட்டியிருக்கேன். என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து கிளைண்ட் வந்து என்ன பிரான்ச்சு அது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டோட நேம் வந்து நான் ஆல்ரெடியாக சேவ் பண்ணியிருக்கேன். மகேந்திரன் 2425 அவங்களுக்கு மகேந்திரன் போட்டுக்கலாம். மகேந்திரன் 2425. ஓகே, இங்கே நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2425 மட்டும்தான் நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம டீத் டிசைனிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் இப்போ நான் 24 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 24 செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கண்ட்ரோல்லாம் நீங்கள் எதுவுமே நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக எதுவுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நான் ஜஸ்ட்டு வந்து கர்சர் மட்டும் தான் நான் மூவ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அனாட்டமிக் க்ரவுன் வந்து கொடுக்கணும். அனாட்டமிக் க்ரவுன் கொடுத்துட்டு இங்கே வந்து காம்போசிட், பிஎம்எம்ஏ, அக்ரிலிக் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து காம்போசிட் கொடுக்குறேன். காம்போசிட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரூ ரிட்டைண்டுன்னு இருக்குது. நம்ம வந்து இங்கே ஸ்க்ரூ ரிட்டைண்டு பண்ண போகிறதில்ல, சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டுக்கு தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறதுனால நான் வந்து ஆன் சப்ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரே மார்ஜின் லைன் வச்சு நான் எல்லா பல்லுக்கும் டிசைனிங் பண்ணுற மாதிரி நான் தனித்தனி லைனாக போடாமல் ஆன் சப்ஸ்ட்ரக்சரில் கொடுக்குறேன். இங்கே ஆன் சப்ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நான் வந்து அடுத்ததும் வந்து நான் அதே தான் எனக்கு 2 இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால 2த்துக்குமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் 24க்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 25க்கும் அதே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதிலே நம்ம என்ன 24ல் செலக்ட் பண்ணமோ அது எல்லாமே வந்து 25க்கும் வந்துடும். நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணி பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை. டூத் ஷேடு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டிஜிட்டல் இம்ப்ரெஷன் ஸ்கேனு, இங்கே வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மீடியா டாக்குமெண்ட்டில் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து நம்ம அதில் கொடுக்கணும். ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோடது எல்லாமே வந்துருச்சு. இதில் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்குள்ளே போயிடலாம். வேறு எதுவும் இங்கே செலக்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ ரிட்டைன்டு பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ ரிட்டைன்டு 2 இம்ப்ளான்ட் வந்து நம்ம இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி எஃப்எம்ஆர் டிசைனிங் வந்து நான் சொல்லியிருக்கேன். 24ல் பார்த்திங்கன்னா அனட்டமிக் க்ரவுன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேன் பாடி மெயின் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதனால தான் வந்து நான் முன்னாடியே அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த 24 ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறதுனால ஆன் சப்ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து போயிடலாம். இப்போது டிசைன் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதிலே கேட்கும் நீங்கள் வந்து அப்பர் ஜா ஓப்பன் பண்ணுமா இல்லை லோவர் ஜா ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிறது இதிலே கேட்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெப்பை அப்படியே ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. இங்கே வந்து அப்பர் ஜா சொல்லியிருக்கு இல்லையா, இங்கே வந்து அப்பர் ஜா ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து லோவர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு இன்லே ஆன்லே க்ரவுன் வந்து இருக்குது. ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து அது வந்து கிடையாது. இப்போ ஜஸ்ட் வந்து 2425க்கு மட்டும் தான் நம்ம வந்து க்ரவுன் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம 2425க்கு மட்டும் நான் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். நான் அடுத்த இதில் வந்து நான் இது எப்படி பண்ணுறலாங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா, இந்த ஸ்டெப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அப்பர் லோவரில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதாவது 2லேயுமே நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா லோவரில் மட்டும் வச்சுட்டு இந்த பொசிஷனில் இதே பொசிஷனில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதே வந்து நம்ம அப்பரில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பர் இந்த பொசிஷனில் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். 2லேயுமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லோவர் மட்டும் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பொசிஷன் போயிடலாம். இப்போ நான் அப்பரில் தான் டிசைன் பண்ணணுங்கிறதுனால நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக வந்து மார்ஜின் லைனுக்கு வந்து அது வந்துடும். வந்தோடனே நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதை லைட்டாக எங்கேயாவது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஸ்கேன் டேட்டா எடிட்டர் ஆப்ஷன் வரும். சாரி ஸ்கேன் டேட்டாவில் ஃப்ரீ ஃபார்ம் ஸ்கேன் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆன்டகனிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ரொம்ப ஏதாவது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து லைட்டாக நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரென்த் ஆப்ஷனை வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்மூத்தில் கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் வந்து இப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த பேர் என்ன சூச்சர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெருசாக எதுவும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து கர்சர் மட்டும் வச்சுட்டு அதை வந்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து விசார்ட் போயிடலாம்.
விசார்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ட்ரா வேக்ஸப் பாட்டம் மார்ஜின் அப்படின்னு வருது இல்லையா, நம்ம வந்து இப்போ மார்ஜின் வரையணும்னு சொல்லுது. இப்போ கரெக்ட் ஜா கொடுத்துட்டு மார்ஜின், அதாவது இம்ப்ளான்ட்டை ஒட்டி ஓரளவுக்கு ஒரு 2 mm to 3 mmக்குள்ளே வந்து நம்ம மார்ஜின் போடணும். மார்ஜின் ரொம்ப பெருசாகவும் வரைய வேண்டாம், ஓரளவுக்கு அந்த இம்ப்ளான்ட்டுக்குள்ளேயே வரைகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே தான். இப்போ இந்த மார்ஜின் ஏதாவது சரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதை ஜஸ்ட்டு வந்து இதை மாதிரியே மட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு வேறு எங்கேயாவது, அதாவது இங்கே வந்து மார்ஜின் லைன் ஓரளவுக்கு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மார்ஜின் லைன் இது வரைக்கும் போட்டுட்டு இதை வந்து ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டாட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை மட்டும் மூவ் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம், அவ்வளோதான். இங்கே வந்து இதோட நம்மளோட அதாவது சிமெண்ட் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்துருக்குது. நம்ம சிமெண்ட் ஸ்பேஸ் வந்து 1 க்ரௌனு 2 க்ரௌன் அப்படின்னா 0.5 0.34 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அண்டர் கட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், 0.8 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு 3-4 இம்ப்ளான்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 1 mm, அதாவது 1.7 அந்த 1.2 1.4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக எல்லா பல்லும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 0.2 தான் வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஆங்குலேஷன் இல்லை, அதனால் ஒரு 0.8 வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம 0 ஆக்கிக்கணும். ஆங்கிள்டு ஹரிசாண்டல் ஆங்கிள் அந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 0 ஆக்கிக்கணும். இதை பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போது வந்து இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இது இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வந்து மூவ் பண்ணும்போது மூவ் ஆகும். இல்லை எனக்கு இதை இப்படி மட்டும்தான் நான் டில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக்கை மட்டும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். லெஃப்ட் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது, ரைட் கிளிக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நான் டீத்தில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இருக்கு இல்லையா, அதை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மூவ் ஆகும். நான் அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். அதாவது க்ரௌன் வந்து நமக்கு வந்துடும். இங்கே வந்து இந்த விர்ச்சுவல் வேக்ஸ்அப்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது கம்பல்சரி வந்து இதிலே வரும். விர்ச்சுவல் வந்து இந்த பொசிஷனில் அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் வேக்ஸ்அப்னு வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீத் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணால் 2-4 to 2-5 வந்து நம்ம வந்து பொசிஷன், அதாவது பாயிண்ட் வந்து வைக்கணும். இப்போ மீசியல் கான்டாக்ட் ஆஃப் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா, மீசியல் வந்து இங்கே, மீசியலோட 2-4 வந்து இங்கே வைக்கணும், 2-5 வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம டூத் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். கொடுத்துட்டு இங்கே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நமக்கு கஸ்ப் வந்து இவ்வளோ பெருசு நம்ம கொடுக்க மாட்டோம், ஃப்ளாட் கஸ்பாக தான் நம்ம கொடுப்போம். அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடியே வந்து போஸ்டீரியர் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சிம்பிள் இருக்கு இல்லையா, சிம்பிள் ஆப்ஷனில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பல்ல வந்து நான் மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா இது ஒரு பல்லும் வந்து மூவ் ஆகும். எனக்கு 2 பல்லும் சேர்ந்து நகரணும் அப்படின்னா மூவ் ஆல் சைமல்டேனியஸ்லி அது கொடுத்தோம் அப்படின்னா 2 பல்லுமே நமக்கு சேர்த்து நகரும். இல்லை எனக்கு ஒரு பல்லாம் நகர்ந்தால் போதும் அப்படின்னா அட்வான்ஸ்டாக வச்சுட்டு ஒரு பல்லாம் நம்ம டீத் செட்டிங் பண்ணலாம். இதே வந்து இதை சும்மா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம செயின் மூடில் வச்சுட்டு நகர்த்தலாம். நம்ம இப்போ நான் வந்து அட்வான்ஸில் வச்சுட்டு இந்த ஒரு பல்லை மட்டும் சும்மா முன்ன பின்ன இப்படி நகர்த்தணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். இல்லை எனக்கு இந்த பல்லோட சைஸை கொஞ்சம் வந்து நீளமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை வந்து இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெருசு சின்னது ஆகும். இல்லை இந்த இது மட்டும் இல்லை எனக்கு ஃபுல் பல் சைஸே வந்து பெருசாகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெண்டே வந்து சேர்த்து அமுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து இது 3மே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கெனைனுக்கு அந்த மோலாருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டீத் செட்டிங் பண்ணிடலாம். இது வந்து நம்ம அதாவது 360 டிகிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலராக வருது இல்லையா, இதுதான் வந்து ஹை பாயிண்ட்ஸு, அதாவது லோவரோட இது அதிகமாக போய் இடிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு குறைச்சி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பல்லு சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
பல்லு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த செயின் மோடு இருக்கு இல்லையா, செயின் மோடில் வந்து அந்த ரெட் கலர் மார்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது மொத்தமாக வந்து மூவ் பண்ண முடியாது. இந்த க்ரீன் கலர் ஆணுச்சு அப்படின்னா ஃபுல் பல் செட்டையே வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது லைட்டாக வந்து இது பல்லு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா க்ரௌன் வந்து ஃபிட் ஆகாது. அப்புறம் அவங்க வந்து சேர் சைடில் வந்து அவங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதை வந்து நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இந்த இடத்துல வந்து பல்லோட ஹை பாயிண்ட் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக கூட சரி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு அலைன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அதாவது நேராக வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இது ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது குறைக்கணுன்ட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து டச் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ ஜிஞ்சேவா கொடுக்கணும். ஜிஞ்சேவா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துடும். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த பல்லை சுற்றி மட்டும் இந்த மாதிரி ஜிஞ்சேவா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபார்ம் ஜிஞ்சைவா அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ஃப்ரீ ஃபார்ம் ஜிஞ்சைவா அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது. இதை வந்து ரொம்ப இறங்கியிருக்கு இல்லையா, இது இம்ப்ளான்ட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக வரும். அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே தேவைன்னா கொடுத்துட்டு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது பல்லோட ஷேப் வர மாதிரி இந்த ஸ்டெப்பில் கொடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட பண்ணிக்கலாம். இங்கே ஓரளவுக்கு எல்லாமே திக்னஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது, இதை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா ஜென்ரேட் விர்ச்சுவல் வேக்ஸப் ஸ்கேன் அப்படின்னு வரும். அதாவது என்னென்னா இந்த பல்லு ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இல்லையா, அது வந்து இந்த பல்லு இந்த ஜிஞ்சைவா எல்லாமே வந்து ஒன்றா வந்து மெர்ஜ் ஆகும். அதுக்காக தான் இது வந்து நம்ம இந்த ஸ்டெப் வந்து கொடுக்குறோம். சப்போஸ் இதில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வரும். இப்போ வந்து ஓகேவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ஃபார்மிங் கொடுத்துட்டேன்னா இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை குறைச்சிட்டு அனட்டமிக் வச்சுட்டு இது கொஞ்சம் இப்படி இந்த ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரீமோலார் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வந்து நம்ம கம்ஸ் கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம் இம்பீச்மெண்ட், அதாவது கம்ஸில் ரொம்ப அழுந்துற மாதிரி வரும். கம் இம்பீச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணுறதுக்கு ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அவ்வளோதான். இங்கெல்லாம் நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது வரைக்கும் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு பல்லோட சைஸ் வர மாதிரி நம்ம வச்சுட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீமோலார் மாதிரி ஓரளவுக்கு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் தான் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இங்கே ஏதாவது கேப் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கேப் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த சைடும் ஓகேவாக தான் இருக்குது. ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட் இங்கே தான் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அங்கேயும் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இங்கே ஹை பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னா அனாட்டமிக் வச்சுட்டு கஸ்ப் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு லைட்டாக அப்படி உள்ளே தள்ளினா அந்த ஹை பாயிண்ட்ஸ் வந்து போயிடும். ஆனால் நம்ம இந்த ஹை பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிட்டு கொடுக்குறோம். பேஷண்ட் வாயில் பார்க்கும்போது இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பைட்டு கரெக்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஹை பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டீபைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டா அவ்வளோதான், கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்துட்டு மெர்ஜ் அண்ட் சேவ் ரெஸ்டோரேஷன்ஸ் அது வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபுல்லாக நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடும். நம்ம இந்த க்ரௌனை வந்து நம்ம மில்லிங் போடவோ இல்லை வந்து பிரிண்டிங் போடவோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொடுத்துட்டு சேவ் எனிவே வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த க்ரௌனு.